சென்னையில் ஆபரண தங்கம் விலை இன்று சவரனுக்கு 1200 ரூபாய் குறைந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் விலை நேற்று சவரனுக்கு 1040 ரூபாய் குறைந்து 1,12,800 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் இன்று தங்கம் விலை கிராமுக்கு 150 ரூபாயும் சவரனுக்கு 1200 ரூபாயும் குறைந்துள்ளது. கடைகளில் ஒரு சவரன் 1,11,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு கிராம் தங்கம் விலை 13,950 ரூபாய். வெள்ளியின் விலை மாற்றம் செய்யப்படாமல் இன்றும் கிராம் 265 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. மே 2ஆம் தேதி முதல் மறு உத்தரவு வரும் வரை அதிகாரிகள் முதல் காவலர்கள் வரை யாரும் விடுமுறை எடுக்கக்கூடாது என தமிழ்நாடு டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நிறைவடைந்திருக்கும் நிலையில் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் அதிகாரிகள் காவலர்களுக்கு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ள டிஜிபி தற்போது விடுப்பில் உள்ள காவலர்களும் மே 2ஆம் தேதி முதல் விடுப்பை நீட்டிக்கக்கூடாது என்று கூறியுள்ளார். மகப்பேறு விடுப்பு, குழந்தை பராமரிப்பு விடுப்பு, கல்வி விடுப்பு மற்றும் முறையான காரணங்களுக்காக பெறப்பட்ட மருத்துவ விடுப்பு ஆகியவற்றில் இருப்பவர்களுக்கு மட்டும் இந்த உத்தரவில் இருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக அதில் கூறப்பட்டுள்ளது. களப்பிரிவுகள் மற்றும் சிறப்பு பிரிவுகளில் பணிபுரியும் அனைத்து அதிகாரிகள் காவலர்களுக்கு இந்த அறிவுறுத்தல் பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் தர்பூசணி, இளநீர், நுங்கு, பழச்சார் வகைகள், மோர், கூழ் ஆகியவற்றின் விற்பனை களை கட்டியுள்ளது. 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் சுட்டெரித்து வருவதால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதன் காரணமாக சாலை ஓரங்களில் விற்பனை செய்யப்படும் நீர்ச்சத்துள்ள பழங்கள் மற்றும் கூழ் உள்ளிட்ட நீராகாரங்களை பொதுமக்கள் நாடத் தொடங்கியுள்ளனர். மக்கள் இப்போ வெயில் கடுமையாக இருக்கனால இளநீர், மோர், தர்பூசணி, நுங்குகளுக்கு மாறிட்டாங்க. போடிநாயக்கனூர் மற்றும் சுற்று வட்டாரத்தில் தர்பூசணி, இளநீர் மற்றும் வெள்ளரிக்காயின் வரத்து அதிகரித்துள்ள போதும் 1 கிலோ தர்பூசணி 30 முதல் 35 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் கிலோ 60 ரூபாய்க்கும், இளநீர் ஒன்று 70 முதல் 80 ரூபாய் என விலை சற்று கூடுதலாக உள்ளதாக வாடிக்கையாளர்கள் தெரிவித்தனர். நாளை சித்திரை முழுநிலவு தினம் என்பதால் திருவண்ணாமலையில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பக்தர்கள் வசதிக்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலையில் மிகவும் முக்கிய நாளான சித்ரா பௌர்ணமியில் கிரிவல பாதையில் வலம் வந்து அண்ணாமலையாரை பக்தர்கள் வழிபடுவது வழக்கம். இந்த ஆண்டு நாளை இரவு 9:52 மணிக்கு தொடங்கும் சித்ரா பௌர்ணமி 1ஆம் தேதி இரவு 12 மணி வரை நீடிக்கிறது. இந்த நேரத்தில் கிரிவலம் செல்ல சுமார் 30 லட்சம் பேர் வரக்கூடும் என்பதால் பாதுகாப்பு பணியில் 5000 போலீசாரை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் நூற்றுக்கணக்கான கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டு தீவிர கண்காணிப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட இடங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதால் 15க்கும் மேற்பட்ட தற்காலிக பேருந்து நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. வெளி மாநிலங்களில் இருந்து வரும் வாகனங்களை நிறுத்த 50 இடங்கள் தயாராக உள்ளன. அடிப்படை வசதிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் வெப்பம் வாட்டி வதைப்பதால் நிழற்பந்தல்கள் அமைக்கும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. உதகை கோடை விழாவை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்திற்கு செல்ல அம்மாவட்ட காவல்துறை கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. மே 1ஆம் தேதியிலிருந்து பால், பெட்ரோல், சமையல் எரிவாயு கொண்டு செல்லும் கனரக வாகனங்கள் மட்டும் உதகை நகருக்குள் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதர கனரக வாகனங்கள் காலை 8 மணி முதல் இரவு 9 மணி வரை நகருக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை செல்லும் வாகனங்கள் காட்டேரி சந்திப்பிலிருந்து இடதுபுறமாக திரும்பி கேத்தி, லவ்டேல், மஞ்சினகொரை, பர்ஹின் ஹில் வழியாக உதகை நகருக்குள் செல்ல வேண்டும். கூடலூரிலிருந்து செல்லும் இலகுரக வாகனங்கள் தலைக்குந்தாமட்டம், புதுமந்து வழியாக ஸ்டீஃபன் சர்ச் வழியாக நகருக்குள் செல்லலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையத்திலிருந்து கூடலூர் செல்லும் அனைத்து சுற்றுலா வாகனங்களும் லவ்டேல் ரயில்வே நிலையம், மஞ்சனகொரை, காந்தள் முக்கோணம், ஃபிங்கர் போஸ்ட் வழியாக கூடலூருக்குள் செல்லலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குன்னூரிலிருந்து உதகை செல்லும் வாகனங்கள் ஆவின் வாகன நிறுத்தும் இடத்திலும், கோத்தகிரியிலிருந்து செல்லும் வாகனங்கள் உதகை அரசு கலைக்கல்லூரி தற்காலிக வாகன நிறுத்தும் இடத்திலும் நிறுத்தப்படும். கூடலூரிலிருந்து செல்லும் வாகனங்கள் HBF கோல்ட் சாலை பகுதியில் நிறுத்தப்படும். வாகனங்கள் நிறுத்தும் இடத்திலிருந்து தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, தொட்டபெட்டா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு அரசு சுற்று பேருந்துகள் மூலம் செல்லலாம் என்றும் நீலகிரி மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. அதேபோல் உதகையிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் அனைத்து சுற்றுலா வாகனங்களும் கோத்தகிரி வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். குன்னூர், பர்லியார் வழியாக செல்ல அனுமதி கிடையாது என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதகையில் கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் உள்ளூர் மற்றும் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக நீலகிரி மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. கொடைக்கானலுக்கு குடும்பத்துடன் சென்றிருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பினார். சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிவடைந்ததை தொடர்ந்து கடந்த 25ஆம் தேதி கொடைக்கானலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குடும்பத்தினருடன் சென்றார். 4 நாள் பயணத்தை முடித்துக்கொண்டு அவர் சென்னை கிளம்பினார். தனியார் தங்கும் விடுதியில் இருந்து கிளம்பிய முதலமைச்சருடன் பொதுமக்கள் கை கொடுத்து செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி அடைந்தனர். நீங்க தான்
இதையடுத்து கொடைக்கானலில் இருந்து சாலை மார்க்கமாக மதுரை சென்ற முதலமைச்சர் அங்கிருந்து விமானம் மூலம் சென்னை திரும்பினார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையொட்டி தேர்தல் ஆணையம் சிறப்பு பார்வையாளர்களை நியமித்துள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக கடந்த 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்த நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனைத்தும் மாநிலம் முழுவதும் உள்ள 62 வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் ஒரு தொகுதிக்கு ஒருவர் என வெளிமாநிலங்களைச் சேர்ந்த 234 அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் வாக்கு எண்ணிக்கை பார்வையாளர்களாக நியமித்து உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் பார்வையாளர்கள் அனைவரும் மே மாதம் 2ஆம் தேதிக்கு முன்னதாகவே தமிழ்நாட்டுக்கு வருவார்கள் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கை தினத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல் அதிகாரிகளுடன் தலைமைச் செயலாளர் சாய்குமார் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். இதில் தமிழ்நாடு முழுவதும் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த கூட்டத்தில் டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர், காவல்துறை ஆணையர்கள், துணை ஆணையர்கள் பங்கேற்றனர். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபட உள்ள தேர்தல் அலுவலர்களுக்கான பயிற்சி முகாம் சென்னையில் நடைபெற்றது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் 234 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் 63 மையங்களில் எண்ணப்பட உள்ளன. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் வாக்கு எண்ணிக்கை மையங்களின் பாதுகாப்பு அறைகளில் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் வருகின்ற மே 4ஆம் தேதி நடைபெற உள்ள வாக்கு எண்ணிக்கை பணிகளில் ஈடுபட உள்ள தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கான பயிற்சி முகாம் சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்றது. வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள், வாக்கு எண்ணிக்கையின் போது பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் படிவங்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்பன உள்ளிட்ட வழிமுறைகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சென்னையில் உள்ள 3 வாக்கு எண்ணிக்கை மையங்களின் தேர்தல் அலுவலர்களுக்கு நாளை பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டுக்கு வரும் மே மாதம் 2.5 டிஎம்சி தண்ணீரை காவிரியில் திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 50வது கூட்டம் ஆணையத்தின் தலைவர் எஸ்.கே. ஷெல்தர் தலைமையில் டெல்லியில் நடைபெற்றது. காணொலி காட்சி மூலமாக நடைபெற்ற இக்கூட்டத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களின் நீர்வளத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டின் சார்பில் நீர்வளத்துறை செயலாளர் ஜெயகாந்தன், காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியம் ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மே மாதம் தமிழ்நாட்டுக்கு காவிரியில் 2.5 டிஎம்சி தண்ணீரை திறக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டுமென தமிழ்நாடு சார்பில் வலியுறுத்தப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட காவிரி மேலாண்மை ஆணையம் மே மாதம் 2.5 டிஎம்சி அளவு தண்ணீரை திறக்க கர்நாடக அரசுக்கு ஆணையிட்டுள்ளது. ரசாயனம் கலந்த மாம்பழங்களை விற்பனை செய்தால் 5000 ரூபாய் அபராதம் மற்றும் கடைகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என உணவு பாதுகாப்புத் துறையினர் எச்சரித்துள்ளனர். மாம்பழங்களின் சீசன் தொடங்கியுள்ள நிலையில் மொத்தம் மற்றும் சில்லறை விற்பனை கடைகளில் பல்வேறு வகையான மாம்பழங்களின் வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணம் வரும் நாட்களில் மாம்பழங்களை விற்பனை செய்யும் கடைகளில் அதிரடி ஆய்வு நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்புத் துறையின் அறிவுறுத்தல்களை மீறி ரசாயனம் பயன்படுத்தி மாம்பழங்களை பழுக்க வைக்கக்கூடாது என உணவு பாதுகாப்பு துறையினர் எச்சரித்துள்ளனர். பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதால் கோவை உக்கடம் பகுதியில் அமைந்துள்ள பெருநகர பழமண்டி வளாகத்தில் விற்பனை களை கட்டியுள்ளது. கோவையின் பிரதான சந்தையான உக்கடம் பழமண்டிக்கு பலாப்பழங்கள் வரத்து பெருமளவு அதிகரித்துள்ளது. கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து குவியும் பலாப்பழங்களை சிறு வியாபாரிகள் ஆர்வத்துடன் ஏலம் எடுத்து செல்கின்றனர். மக்களும் ஆர்வத்துடன் பழங்களை வாங்கிச் செல்வதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். பப்ளிக் விரும்பி வாங்குகிற பண்ருட்டி, கேரளா, புதுக்கோட்டை மூணையும் விரும்பி வாங்குறாங்க. இப்போ கொஞ்சம் 40 ரூபா ரேட்டுக்கு போயிட்டுருக்கு. 50 ரூபா, 55 ரூபா, 60 ரூபா வரை விற்று பழம் இப்போ 40 ரூபா மார்க்கெட் ஆகிருக்கு. கொஞ்சம் காய் தாராளமாக வர தொடங்கிடுச்சு, முத்தலாயிருச்சு. இப்போ 35 ரூபா அந்த ரேஞ்சு தான் இப்போது கோயம்புத்தூரில் சேலிங் ரேட்டு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தினால கொஞ்சம் கஸ்டமர்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் ரேட்டு கம்மியானால பப்ளிக் நிறைய வாங்கிட்டு போகிறாங்க. தினமும் 15 டன் வரை பலாப்பழங்கள் விற்பதாக கூறும் வியாபாரிகள் வரும் வாரங்களில் வரத்து இன்னும் அதிகரிக்கும் என்பதால் விலை குறையும் என்று நம்பிக்கை தெரிவித்தனர். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் தூத்துக்குடியில் கோடைக்கால இலவச நீச்சல் பயிற்சி முகாம் தொடங்கப்பட்டுள்ளது. பள்ளி விடுமுறை விடுவதற்கு முன்பே இந்த பயிற்சியில் 300க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் நீச்சல் கற்று வருகின்றார்கள். ஸ்கூலில் கோடை விடுமுறை இருக்கிறதுனால இங்கே 12 நாள் கோச்சிங் கிளாஸ்க்கு வந்திருக்கேன். இங்கே ஸ்விம்மிங் ரொம்ப நல்லா இருக்குது, உடம்புக்கு புத்துணர்ச்சியாக இருக்குது. அது மாதிரி இங்கே ஸ்விம்மிங் தெரியாதவங்க வந்தால் கூட 12 நாளில் கற்றுக் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட்டு, நேஷனல் லெவல் கூட இங்கேருந்து கூப்பிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் ரொம்ப நல்லது. எதுக்குன்னா ஆற்று, குளம் அதிலலாம் முழுகி நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அது காரணம் ஸ்விம்மிங் தெரியாதனால தான். இங்கே கற்றுக்கிட்டோன்னா ஸ்விம்மிங் நம்மளே காப்பாற்றிக்கலாம், இல்லைனா மற்றவங்கள நம்மளால் காப்பாற்ற முடியும்.
மாணவ மாணவிகளுக்கு நீச்சல் பயிற்சி மட்டுமல்லாது அவர்கள் மாவட்ட மாநில அளவிலான நீச்சல் போட்டியில் பங்கு பெறும் அளவுக்கு நீச்சல் பயிற்சி கொடுக்கப்பட்டு வருவதாக பயிற்சியாளர் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே திடீர்குப்பம் கிராமத்தில் உள்ள குடிநீர் தொட்டியை எட்டிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் சிலர் அடித்து நொறுக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் கவனம் பெற்றுள்ளது. திடீர்குப்பம் மற்றும் எட்டிப்பட்டி கிராமத்தினர் இடையே உள்ள குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து குடிநீர் எடுப்பது தொடர்பாக தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தாக்குதல் குறித்து புகார் அளித்த திடீர்குப்பத்தை சேர்ந்த இளவரசன் என்பவரை போலீசார் அதிகாலை அவரின் வீட்டிற்கு வந்து கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் போலீசாரின் சொந்த ஜாமீனில் அவர் விடுவிக்கப்பட்ட நிலையில் எட்டிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த அரசு, ஜெய்சங்கர் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோயில் சித்திரை தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் மலைக்கோட்டை தாயுமான சுவாமி அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்பாளுடன் பக்தர்களுக்கு காட்சி தந்தார். அப்போது ஏராளமான பக்தர்கள் பக்தி முழக்கமிட்டவாறு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். ஆண்டாள் வீதி, சின்னக்கடை வீதி, நந்தி கோயில் தெரு உள்ளிட்ட வீதிகள் வழியாக தேர் வலம் வந்து மீண்டும் நிலைக்கு சென்றது. தேரோட்டத்தில் கலந்து கொள்ள வந்தவர்களில் சிலர் கடவுள்களின் வேடம் அணிந்து இருந்தது கவனம் ஈர்த்தது. தலைநகர் டெல்லியில் அதிகாலை பெய்த மழை வானிலையை இதமாக்கி சுட்டெரிக்கும் வெப்பத்திலிருந்து மக்களுக்கு நிவாரணம் அளித்தது. இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்களைப் போல் டெல்லியிலும் கோடை வெயில் தகித்து வந்தது. இந்நிலையில் அதிகாலை வானிலை திடீரென மாற்றமடைந்து பரவலாக இடியுடன் கூடிய மழை பெய்தது. இதனால் டெல்லியில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய பலத்த காற்றால் வெப்பநிலை குறைந்தது. இந்தியா கேட், NCR, ITO உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கனமழையால் டெல்லியின் காற்றின் தரமும் மேம்பட்டுள்ளது. மேற்கு திசையில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக டெல்லியில் மழை விட்டுவிட்டு தொடரக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெற்ற நிலையில் வாரணாசி காசி விஸ்வநாதர் கோயிலில் பிரதமர் மோடி சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டார். உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு பிரதமர் மோடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அவர் வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு சென்றார். அப்போது கோயில் நிர்வாகம் மற்றும் உள்ளூர் பிரதிநிதிகள் சார்பில் மோடிக்கு வெள்ளியிலான திரிசூலம் மற்றும் உடுக்கை ஆகியவை நினைவு பரிசாக வழங்கப்பட்டன. இதையடுத்து கையில் திரிசூலம், உடுக்கையை ஏந்தி அவர் காட்சி தந்தார். முன்னதாக பனாரஸ் ரயில் என்ஜின் தொழிற்சாலையில் இருந்து காசி விஸ்வநாதர் கோயில் வரை சுமார் 14 கிலோமீட்டர் தூரத்திற்கு மோடி ரோட் ஷோ நடத்தினார். ஒன்றிய அரசால் முன்னெடுக்கப்பட்டுள்ள கிரேட் நிக்கோபர் திட்டம் மிக கொடிய குற்றங்களில் ஒன்றாகும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். அந்தமான் நிக்கோபார் யூனியன் பிரதேசத்தில் கிரேட் நிக்கோபார் தீவு உள்ளது. இங்கு 72,000 கோடி ரூபாய் மதிப்பிலான மிகப்பெரிய உள்கட்டமைப்பு திட்டத்தை அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக் கழகம் மேற்கொண்டுள்ளது. இந்த நிலையில் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ராகுல் காந்தி கிரேட் நிக்கோபார் தீவு கலங்கரை விளக்கத்தில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி நின்ற இடத்தில் மரியாதை செலுத்தினார். அங்கு இருந்தவாறே அவர் வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். நிக்கோபார் தீவில் 160 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட மழைக்காடுகள் அழியவை நோக்கி தள்ளப்பட்டு இருப்பதாக தெரிவித்துள்ள ராகுல், ஒன்றிய அரசு அங்கு மேற்கொண்டு இருப்பது வளர்ச்சி என்ற பெயரில் வரும் பேரழிவு என்றும் கூறியுள்ளார். முன்னதாக கிரேட் நிக்கோபார் திட்டங்கள் குறித்து பழங்குடியின தலைவர்களை சந்தித்து அவர் ஆலோசனை நடத்தினார்.
தாவேக தலைவர் விஜய் மராட்டிய மாநிலத்தில் உள்ள ஸ்ரீரடி சாய்பாபா கோயிலில் தரிசனம் செய்தார். சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ஆன்மீக பயணம் தொடங்கிய விஜய் பல்வேறு கோயில்களுக்கு சென்று வழிபாடு நடத்துகிறார். அந்த வகையில் அவர் திருச்செந்தூர் சென்று வழிபாடு நடத்தினார். அதைத் தொடர்ந்து ஸ்ரீரடி சாய்பாபா கோயிலில் வழிபாடு நடத்த சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டார். மராட்டிய மாநிலம் ஸ்ரீரடி சென்ற விஜய் சாய்பாபா கோயிலில் தரிசனம் செய்தார். ஸ்ரீரடி சாய்பாபா கோயிலில் தரிசனத்தை முடித்த விஜய் உடனடியாக தனி விமானம் மூலம் சென்னை திரும்பினார். அப்போது அவரை காண ஏராளமானோர் திரண்டனர். வெயிலின் தாக்கத்தை தணிக்க ஈரோட்டில் தேநீர் கடை ஒன்றில் தண்ணீர் ஸ்ப்ரே அடிக்கும் புதிய முயற்சியில் அதன் உரிமையாளர் ஈடுபட்டுள்ளார். ஈரோட்டில் கடந்த சில நாட்களாகவே வெயில் 100 டிகிரியை தாண்டி கொளுத்துவதுடன் அனல் காற்றும் வீசி வருகிறது. இதில் தங்கள் வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது என கருதிய தேநீர் கடை உரிமையாளர் ஒருவர் கடை முழுவதும் சிறிய பைப்லைன் அமைத்து மின் மோட்டார் மூலம் விட்டுவிட்டு தண்ணீர் ஸ்ப்ரே அடிக்கும் திட்டத்தை செயல்படுத்தியுள்ளார். இது மழை துளியை விட மென்மையான நீர்த்துகள்கள் காற்றில் மிதந்து கடையின் வெப்பநிலையை குறைத்து வருகிறது. இந்த புதிய முயற்சிக்கு வாடிக்கையாளர்கள் வரவேற்பு தெரிவிக்கின்றனர். கிளைமேட் வெயில் இங்கே தெரியாமல் நல்லா ஏசி ஹாலில் இருக்கிற மாதிரி நல்ல ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது. இங்கே டீ குடிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. கடை முழுக்க ஏசி அமைக்க 1 லட்சம் ரூபாய் தேவைப்பட்ட நிலையில் இந்த புதிய முயற்சிக்கு 10,000 ரூபாய் மட்டுமே செலவானதாக உரிமையாளர் தெரிவித்துள்ளார். நிறையா மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தோம். அதோட காஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போச்சு. அந்த ஓலை பின்னி போடலான்னு பார்த்தோம். அதோட காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 45,000 to 50,000 போச்சு. சரி, இது ஒரு 10,000 இது பண்ண முடிகிற மாதிரி இருக்குது. இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாம் எப்படி கஸ்டமர் ஃபீட்பேக் இருக்குன்னு பார்த்தோம். ட்ரை பண்ணோம், அது நல்லா வந்தது. ஓகே, கஸ்டமர் ஃபீட்பேக் நல்லா இருக்குண்ணா. வெளியே இருக்கிறவங்க உள்ள ஒரு 5 டிகிரி பக்கம் கம்மி பண்ணி தான் கொடுக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள அனல் காத்தா அடிக்கும். இப்போ ஓகேவா இருக்குங்கண்ணா, நார்மலாக இருக்குது. கடையின் உள்ளே மற்றும் சமையல் அறை என 25 இடங்களில் தண்ணீர் ஸ்ப்ரே தெளிப்பதால் சமையல் கலைஞர்களும் குளுமையை அனுபவித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கல்லட்டி மலைப்பாதையில் மசினகுடி வழியாக உதகைக்கு வெளி மாவட்ட மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த அனைத்து வாகனங்களுக்கும் பயணிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. உதகையில் இருந்து கல்லட்டி மலைப்பாதை வழியாக மசினகுடிக்கு செல்ல ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது முற்றிலுமாக இருபுறமும் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கல்லட்டி மலைப்பாதை வழியாக மசினகுடிக்கு சுற்றுலா வாகனங்களை இயக்கி வந்த ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. 300 வாகனங்கள் சும்மா நிற்குது, ஓட்டம் இல்லாமல் 300 ஓட்டுநர்களோட வாழ்வாதாரம் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 350 வியாபாரிகள் கடையை திறந்து வச்சுட்டு வியாபாரம் இல்லாமல் இருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? தடை காரணமாக கல்லட்டி மலைப்பாதை வழியாக வந்த வெளி மாவட்ட மற்றும் வெளி மாநில வாகனங்களை போலீசார் தெப்பக்காடு பகுதியிலேயே நிறுத்தி திருப்பி அனுப்பினர். நீலகிரி மாவட்ட பதிவெண் கொண்ட வாகனங்கள் கல்லட்டி மலைப்பாதையை பயன்படுத்த தடை இல்லை. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் திரு அவதார உற்சவத்தில் ஸ்தோத்திர பாடல் பாடுவதில் வடகலையை சேர்ந்த தாதாச்சாரியார் பிரிவினருக்கும் தென்கலை பிரிவினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பெருமாளின் அவதார நாளையொட்டி மூலவர் தேவராஜன் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்தார். கருவறை மண்டபத்தில் அமர்ந்து தாத்தாச்சாரியர் வகையராவும் வடகலை பிரிவினரும் வழக்கம் போல ஸ்தோத்திர பாடல்கள் பாடினர். அப்போது அங்கு வந்த தென்கலை பிரிவினர் ஸ்தோத்திர பாடல்கள் பாடுவதில் தங்களுக்கும் உரிமை உள்ளதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மீண்டும் வடகலை தென்கலை பிரிவினருக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சமாதான முயற்சியில் ஈடுபட்டனர். அதே சமயம் அவதார தினத்தில் இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் பொதுவான பக்தர்களை முகம் சுளிக்க வைத்தது. ஜாதி மதமற்றவர் என்பதை நாம் தான் பின்பற்ற வேண்டுமே தவிர அதற்கு சான்றிதழ் அவசியம் இல்லை என நடிகர் பார்த்திபன் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. ஜாதி மதமற்றவர் என சான்று வழங்க கோரி அளித்த விண்ணப்பத்தை பரிசீலித்து சான்று வழங்க சோழிங்கநல்லூர் வட்டாட்சியருக்கு உத்தரவிடக் கோரி நடிகர் பார்த்திபன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நேரில் ஆஜரான பார்த்திபன் அர்த்தமுள்ள ஒரு சமுதாயம் உருவாக வழி செய்துள்ளதற்கு நன்றி என கூறினார். இந்த சாதின்னு ஒரு சான்றிதழ் ஒருத்தர் வாங்குறாங்க, அது சுலபமாக இருக்குது. எனக்கு சாதி இல்லைன்னு சொல்லி நான் ஒரு சான்றிதழை வாங்குறதுக்கு நான் கோர்ட் வர வரைக்கும்
கோர்ட்டு வரைக்கும் வர வேண்டியதாக இருக்குது. அந்த நிலை மாறணும். நான் இப்போ ஜட்ஜிக்கிட்ட சொல்லும்போது என்ன சொன்னேன்னா, மாண்புமிகு உங்களுடைய இந்த தீர்ப்பால் நாளைக்கு அர்த்தமுள்ள ஒரு புதிய சமூகம் உருவாகும், அந்த சமூகம் உங்களை பாராட்டும் அப்படின்னு சொன்னேன். அதற்கு பதிலளித்த நீதிபதி, ஜாதி மதமற்றவர் என்பதை தெரிவிக்க சான்று பெற வேண்டிய அவசியமில்லை, ஏற்கனவே 2 நீதிபதிகள் அமர்வு பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையிலேயே சான்று வழங்கும்படி உத்தரவிட்டதாக குறிப்பிட்டார். இந்த சான்று விளம்பரத்திற்கு வேண்டுமானால் பயன்படும், உண்மையில் ஜாதி மதமற்றவர் என்பதை நாம் தான் பின்பற்ற வேண்டும் என்றார். ஒடிசாவில் இருந்து ஆந்திரா வழியாக தமிழகத்திற்கு கடத்தி வரப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்புடைய கஞ்சாவை மத்திய போதைப்பொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பிற மாநிலங்களில் இருந்து தமிழ்நாட்டிற்கு கஞ்சா கடத்தி வருவதை தடுக்க எல்லையோர பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுகிறது. செங்குன்றம் அருகே நல்லூர் சோதனைச் சாவடியில் மத்திய போதைப்பொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு இருந்தபோது ஆந்திராவில் இருந்து வந்த லாரியை மடக்கி சோதனையிட்டனர். அப்போது லாரிக்குள் மறைத்து வைத்திருந்த 200 கிலோ கஞ்சா மூட்டைகளை பறிமுதல் செய்தனர். கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட 6 பேரையும் கைது செய்த அதிகாரிகள் கஞ்சா கடத்தி வந்த லாரியையும் பறிமுதல் செய்தனர். குறிப்பாக கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளியான ரகு மதுரையை சேர்ந்த ரவுடியான வெள்ளக்காளியுடன் தொடர்பில் இருந்தவர் என்று விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் நடப்பாண்டில் மட்டும் 1700 கிலோ கடத்தல் கஞ்சாவை பறிமுதல் செய்துள்ளதாகவும் மத்திய போதைப்பொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இது ஜாலியோ ஜாலியோ ஜிம்கானா, நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி, இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா.